ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டே அவுட் மினி vlog தான் பார்க்க போகிறோம். அவ்வளோதாங்க, ஸ்கூல் லீவ் முடிய போகுது. வெக்கேஷனுக்கு வந்திருந்த நாத்தனார் பையனும் ஊருக்கு போக போகிறான். ஸோ இன்னும் 3 or 4 டேஸில் நமக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது. குழந்தைங்க வேறு எங்கேயாவது வெளியே போகணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி எங்கே போகலாம் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸையும் அவங்கக்கிட்டேயே கொடுத்துட்டோம். என்னங்க சொல்லுவாங்க, மால் போகலான்னு தான் சொன்னாங்க. யூஸ்வலாக நாங்கள் ப்ரோசோன் மால் தான் போவோம், ஏன்னா அது பக்கத்துலேயே இருக்கிறனால தடுக்கி விட்டால் போயிடுவோம். ஒரு 4 hours கேப் இருக்குது அப்படின்னா டக்குன்னு ப்ரோசோன் மால் போயிடுவோம். அங்கே போய் குழந்தைங்க கேம்ஸ் விளாடுவாங்க, ஜஸ்ட் ஐஸ்கிரீம் கார்ன் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். ஆனால் குழந்தைங்க ரொம்ப தெளிவுங்க. இந்த தடவை ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, நாங்கள் ப்ரோசோன் மால் போக மாட்டோம், ப்ரூக்ஃபீல்ட்ஸ் தான் போவோம் அப்படின்னு. எட்ரா வண்டின்னு நேராக வண்டியை ப்ரூக்ஃபீல்ட்ஸ் கூட்டுட்டோங்க. அதுக்கப்புறம் தாங்க செம ட்விஸ்ட்டு. கார் பார்க்கிங்லேயே ஜெய் கேட்டாருங்க, ப்ளே சென்டருக்கு கார்டு எடுத்து வச்சிட்டியா அப்படின்னு. நான் என்ன தெரியுமா சொன்னேன், கார்டெல்லாம் இருக்குது, கார்டில் 1700 காசும் இருக்குது, வாங்க பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு மேலே போயிட்டோம். நேராக கேம் சென்டருக்கு போயிட்டோம். கார்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்காக அந்த லேடிகிட்ட கொடுத்தோம். அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு பேலன்ஸ் 0 அப்படின்னு சொன்னோன்னே செம்ம ஷாக் எனக்கு. ரைட்டில் திரும்பி பார்த்தா ஜெய் என்னை முறைச்சிட்ருக்காரு. லெஃப்ட்டில் திரும்பி பார்த்தா இந்த குழந்தைங்க என்னை பாவமாக பார்க்குறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. ஒரு நிமிஷம் நான் மறுபடியும் அந்த லேடிக்கிட்ட கேட்டேங்க, இல்லைங்க 1700 இருந்தது, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு. இல்லைங்க 0 பேலன்ஸ் தான் காட்டுது, நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ வந்து ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க அவங்க. நான் சொன்னேன் 2025 மார்ச் டைமில் வந்தேங்க அப்படின்னு. அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க கேட்டு. இல்லைங்க மேக்ஸிமம் 6 months தான், அதுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், இல்லைன்னா வேலிட் இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நான் எனக்கு என்னடா இப்படி அநியாயமாக 1700 விட்டுட்டோமேன்னு யோசிச்சுட்டே இருக்கப்போ அவங்க சொன்னாங்க, சரி 10 நிமிஷம் டைம் கொடுங்க, நீங்கள் அதுக்குள்ளே வேறு கார்டு வாங்கி ரீசார்ஜ் பண்ணி விளையாட ஆரம்பிங்க, நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி 10 நிமிஷத்தில் செக் பண்ணி சொல்லிட்டாங்க, 18 கேம் இருக்குது உங்களுக்கு, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ நாங்கள் குழந்தைங்க கூப்பிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் அப்படியே கேம்ஸ் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. 2 கார்டு இருந்தனால குழந்தைங்க 3 பேர்த்துக்கு ஒரு கார்டு, எங்களுக்கு ஒரு கார்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு என்னென்ன கேம்ஸ் எல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் ட்ரை பண்ணோம். அதில் பேஸ்கெட் பால் என்னோட ஃபேவரெட். ஸோ நான் ஒரு 4-5 ஷூட் தொடர்ந்து போட்டிருப்பேன்னு நினைக்கிறேங்க. அப்புறம் இவரும் ட்ரை பண்ணார். ஸ்டார்டிங்கில் இவர் கொஞ்சம் மிஸ் ஆச்சு, பட் மேனேஜ் பண்ணி அவரும் லைனாக ஷூட் போட ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு செம்ம ஷாக்குங்க, ஏன்னா நான் ஸ்கூலில் விளாண்டுருக்கேன், 2-3 மேட்ச் எல்லாம் போயிருக்கேன், ஸோ எனக்கு தெரியும். பட் இவர் போட்டது அல்டிமேட்டுங்க. அப்புறம் இந்த கேம் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். இந்த ஃபிஷ் கேம் என்னோட ரொம்ப ஃபேவரெட்டுங்க. நான் எப்போ மாலுக்கு போய் இந்த மாதிரி கேம் சென்டருக்கு போனாலும் இந்த ஃபிஷ் கேம் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். எனக்கு தெரில இது ஏன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு, ஆனால் அது நல்லாயிருக்கும் விளையாடுறதுக்கு. ஸோ விளையாண்டுருந்தோம். அங்கே பால் பூல் செட்டப்பும் வச்சுருந்தாங்க. அது வந்துட்டு 1 hour டைம் அதுக்கு. குழந்தைங்க அதுக்குள்ளே கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ட்ரி போட்டு உள்ளே போயிட்டாங்க. எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுங்க. 1 hour விட்டு வரமே, என்ன பண்ணுறது, நம்ம என்ன பண்ணுறது 1 hour அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் கொஞ்சம் கொஞ்சம் எட்டி எட்டி அப்பப்போ பார்த்துட்டே இருந்தேன். குழந்தைங்களை போங்க போங்க போங்கன்னு சொல்லி கை காட்டிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் இவர் ரொம்ப யோசிக்காத, வா இங்கே தானே இருக்கோம், பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கொஞ்சம் வெளியே வந்தோம். வெளியே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலிங்க சீரியஸ்லி. ஏன்னா குழந்தைங்க இல்லாமல் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறது, அதுவும் மேலே வேறு குழந்தைங்க விட்டு வந்திருக்கோமேங்கிற ஒரு சின்ன ஒரு தயக்கமும் இருந்துச்சு. ஸோ அப்போ அதே ஃப்ளோரில் சுற்றி சுற்றி பார்த்துட்ருந்தோம் என்ன இருக்குன்ட்டு. விண்டோ ஷாப்பிங் தாங்க மோஸ்ட்லி போவேன் நான். எனக்கு பர்பஸ் இருந்தால் மட்டும்தான் நான் போய் ஷாப் பண்ணுவேன், இல்லைன்னா சும்மா குழந்தைங்க கூட போனால் சும்மா பார்ப்பனே தவிர வாங்க மாட்டேன். அந்த மாதிரி தான் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தேன். குழந்தைங்களுக்கெல்லாம் சரி கூப்பிட்டு வரலாம், மேலேருந்து கூப்பிட்டு வந்து ஏதாவது டிஷர்ட்ஸ் அது உங்களுக்கு செட் ஆகுமான்னு பார்க்கலான்னு நினச்சேன். எனக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் நான் வாங்கலை. அப்படியே கண்ணாடியில் வச்சு பார்த்துட்டு ஒரு மேண்டட்ரி செல்ஃபி அது ஒன்று எடுத்துகிட்டு திரும்பி நாங்கள் ப்ளே சென்டருக்கே போகலான்னு டிசைட் பண்ணி போயிட்டோம். அங்கே போனால் குழந்தைங்க பசி செம பசி, நாங்கள் எப்படா வருவோன்ட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம். கடன்னு ஓடி வந்துட்டாங்க 3 குழந்தைங்களும். அதுவும் வந்துட்டு கமலி என்னோடய சின்ன பொண்ணு என்னை பார்த்துட்டு வந்து ஓடி வந்து ஒரே இது அவளுக்கு, ஏன்னா ரொம்ப பசிச்சிருச்சாட்ருக்கு. ஸோ சரி சாப்பிட போகலாம் அப்படின்னு, எனக்கு காட்டன் கேண்டி வேணும் வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க. மார்ஷ்மெல்லோஸ் கேட்டாங்க. சரி வாங்க போய் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தோம். அவங்களுக்கே தெரியும் மாலுக்குள்ளே செம்ம ப்ரைஸாக இருக்கும்னு. ஸோ வேண்டான்னு டிசைட் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே KFC வெளியே வந்துட்டோம். உள்ளே செம்ம கூட்டம். ஸோ வீட்டு பக்கத்தில் இருக்க KFC வந்துட்டு எனக்கு அந்த இடம் உனக்கு எந்த இடம்னு சொல்லிவிட்டு எல்லாம் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்துக்கு அப்புறம் எல்லாம் அவங்க சீட்டில் உட்காந்து ஆர்டர் பண்ணிட்டோம். ஃபுட்டு வர கொஞ்சம் டைம் ஆச்சு எப்போ போல். சாப்பிட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்தாச்சு. அவ்வளோதான். ஒரு வீக் டே vlog இஸ் ஓவர்.